Praise the Lord. இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிப்போம். அது நம் ஜீவனுக்கு ஔஷதம். ஆமென். தேவ பிரசன்னம் மேலானது. ஆண்டவரே, பலிபீடத்திலே நான் வந்து நிற்கிறேன், என்னை பலியாக தருகிறேன். சொல்வோமா? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, படியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கழுவும் ஒரு வார்த்தையில எங்களை உயிர்ப்பி. இன்னைக்கு வாழ்க்கையில பலவிதமான தோல்வி, நஷ்டங்கள், குழப்பங்கள், இதுக்கெல்லாம் காரணம் நாங்க உங்களை தவறி போனது, உங்க கிட்ட இருந்து தவறி போனது. அன்னைக்கு இந்த கல்வாரி அன்னை, இந்த பலிபீடத்தில் அன்னை வந்து நிற்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டு கொண்டு நடந்துங்க. நீர் இல்லாம இந்த பாரில எங்களால எதுவும் செய்ய முடியாது. நீர் வலுவாது எங்களை காத்து நடத்துவீங்க, எங்களை சேர்த்துக் கொள்ளுவீங்க. யாரெல்லாம் வருகிறார்களோ நீர் சேர்த்துக் கொள்ளுவீங்க. நீர் அப்படி செய்ய போவதுக்கு நன்றி. உமது கரத்திலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வார்த்தையிலே எங்களை உயர்த்தி. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தேவ மக்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் நமக்கு செய்வார். இந்த கால வேளையில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்திலே 2வது பகுதி. அந்த பகுதியை கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை கவனிப்போம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என்ன ஒரு அற்புதமான தேவனுடைய இருதயம். அநேக நேரத்தில் விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைனா, கர்த்தர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சிட்டாங்கன்னா அந்த அன்பு கொண்டாடுவாங்க. அந்த அன்பை தான் எப்பயும் ஃபோக்கஸ் பண்ணுவான். அந்த அன்பை தான் எண்ணி துதிப்பான். அந்த அன்பு தான் அவனுக்கு பெருசு. இந்த உலகத்தில் எதுவும் பெருசாக தெரியாது, எதுவும் பின்னாடி ஓட வேண்டியதில்லை. இந்த அன்பை கொண்டாடுறவன், இந்த அன்பை மேன்மை பாராட்டுறவன் எல்லாம் நம்மளை தேடி வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? ஆக இதை கவனிங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரா, தீங்கின் காலம் அப்புறம் நெருக்கத்தின் காலம், 2 காலத்தை இந்த தீர்க்கதரிசியின் மூலம் சொல்கிறாரு. 2 காலம், தீங்கு, நெருக்கம், இப்படிப்பட்ட விஷயம் மனுஷனை வந்து அணுகும். ஆனால் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு. அப்போ இந்த தீங்கு எங்கேருந்து வருது? இந்த சத்துருக்கிட்ட இருந்து வருது. கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, நமக்காக இந்த சத்துருவுக்கு எதிர்பட்டு போகிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இருக்கிற இடத்துல, அப்பா என்ன நீர் இவ்வளோ நேசிக்கிறீரா, எனக்காக நீங்கள் எப்படி யுத்தம் செய்கிறீங்களா? ஆமே.
ரெண்டாவது, உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே நம்ம மனதில் அப்படி பதிச்சு வைக்கணும். கர்த்தர் சகாயம் செய்கிறாராம், மெய்யாகவே அதை உறுதிப்படுத்துறாரு. அதை உறுதிப்படுத்துறாரு. 4 காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது, நெருக்கத்தின் காலத்தில் தேவன் நமக்கு சகாயம்னு தெரிஞ்சிருச்சு. நம்பர் 1, தீங்கின் காலம் வரலாம், ஆனால் தெய்வன் நம்மோடு இருப்பார். தீங்கின் காலம் வராதுன்னு கர்த்தர் சொல்லலை. ஆனால் ஏன் கர்த்தர் தீங்கின் காலத்தை வர விடுறாருன்னு சொன்னால், எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் ஆளுகை செய்து, எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது, ஒரு வழி பண்ணிடுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, என் பிள்ளை இந்த தீங்கின் காலத்திலையும் இந்த நெருக்கத்தின் காலத்திலையும் தோற்று போகக்கூடாது, அந்த நெருக்கத்தையும் அந்த தீங்கியும் ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு தான் அனுமதி கொடுக்குறார். அநேக நேரங்களில் நம்ம புரியறதில்லை, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளை வின் பண்ணணும்னு பார்க்குறாரு. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் ஒரு காம்படிஷன் வருது ஸ்கூலில், இல்லை எங்கேயோ ஒரு அசோசியேஷனில், எதுலேயோ. அவள் பாருங்கள், நம்ம பிள்ளைகிட்ட அந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுபவம் டேலண்ட் எல்லாம் குறைச்சி இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்போம், இல்லை எப்படி பிள்ளை வின் பண்ணணும். இதுதான் ஒரு சரியான தாய் தகப்பனுடைய ஒரு இறுதிய நிலை. அவங்களுக்கு தெரியும், இல்லை இவனுக்கு அவளை ப்ராக்டிஸ் இல்லை, அவளை முடியாது, வின் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு பெரிய ஒரு டேலண்ட் அவங்ககிட்ட இல்லை, ஆனால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது யாரும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் தெரிஞ்சும் இவங்க ஆசைப்படுவாங்க, இல்லை கத்துவாங்க, ஷவுட் பண்ணுவாங்க. இதுதான், இதுக்கு மேலே நம்முடைய கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்க வீக்னஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இல்லையா நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ ஜெயம் எடுத்தே ஆகணும். அப்போ கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கிறத வச்சு நிர்ணயிக்கல. அவர் அவருடைய கிருபையை வச்சு அந்த பிள்ளையை நிர்ணயிக்கிறார், செயல்படுத்த வைக்கிறார். ஆமென். நம்பர் 1. ரெண்டாவது, தேவன் நமக்காக சத்துருவுக்கு எதிராக நிற்பார். தேவன் நமக்காக சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறார். நமக்காக ஏன் எதிர்த்து நிற்கிறாரு? என் பிள்ளை தோற்றக்கூடாது, என் பிள்ளை அவமானப்பற்றக்கூடாது, என் பிள்ளை இல்லாமையில போகக்கூடாது. இதுக்கு தான் சத்துருக்கு எதிர்பட்டு நிற்கிறார். என்ன அற்புதமான விஷயம். தேவ பிள்ளைகள் இந்த காலவெளியில் அநேக பாரங்கள், கஷ்டங்கள், தயவு செய்து கர்த்தரை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மூன்றாவது, தேவன் உதவி சரியான நேரத்தில் வரும். கர்த்தருடைய உதவி சரியான நேரத்தில் வரும். பயப்படாதீங்க. கரெக்ட் டைம். ஃபெயில் ஆகாது. யார் வேணாலும் ஃபெயில் ஆகலாம், அவர் ஒரு நாள் ஃபெயில் ஆனதான் சரித்திரம் இல்லை. நான்காவது, நெருக்கத்தின் காலம் சாட்சியின் காலமாக மாறும். உன் வாழ்க்கையில் நெருக்கம், உபத்திரம், ஒன்றும் தெரியலையேன்னு இருக்கியா, இல்லை அது சாட்சியின் காலமாக மாற்றுவார். ஒரு 4 ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதிலிருந்து கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் 4. 1, நெருக்கம் வந்தா நீ கர்த்தரை தேடு, அதிகமாக தேடு. நம்பர் 1, நெருக்கம் வந்திருக்கா, நெருக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. நம்பர் 2, அந்த ஆவிக்குரிய பாடங்கள் சொல்லி கொடுக்கறது. ஃபியர் நாட், நீ பயப்படாத, ஆனால் விசுவாசத்தில் நிலைச்சது. ஃபியர் நாட், ஃபர்ம் இன் ஃபெய்த், நீ பயப்படாத, விசுவாசத்தில் நிலைச்சது. இல்லை, என் கர்த்தர் செய்வார். நம்பர் 3, பிலீவ் காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. நம்பு, கர்த்தர் உனக்காக காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். உன் கண்ணுக்கு ஒன்றும் தெரில, காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, ஒன்றும் அறிகுறி இல்லை. ஆனால் ஒரு உண்மை, உனக்காக, எனக்காக, விசுவாசிகளுக்காக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கார். ஆமென். கடைசி 4, எக்ஸ்டாப்ளிஷ் யுவர் ப்ரேயர் லைஃப். தயவுசெய்து உன் ஜெப ஜீவியத்தை விரிவுபடுத்து, உன் ஜெப ஜீவியத்தை ஒரு உறுதிப்படுத்து, உன் ஜெப ஜீவியத்தை என்ன பண்ணு, அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சந்தோஷமாய் இன்னைக்கு கர்த்தரை கொண்டாடுங்க, சந்தோஷமாய் ஜெயம் எடுக்க ஆயத்தமாங்க. God bless you. Bye bye.